வந்தவள் நேராக திரிலோகின் அருகில் போய் அவனை ஒட்டி உரசியபடி உட்கார்ந்து கொண்டாள். ஆண்டி, நீங்க வர வர ரொம்ப மாறிட்டீங்க. இப்போ என்கிட்ட எதையுமே நீங்க சொல்றதில்ல. சுகாசினியை பார்த்து கேட்டாள். அங்கே தட்டில் வைக்கப்பட்டிருந்த பலகாரத்தில் ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாள். எதிரே அமர்ந்திருப்பவர்கள் புதுமுகங்களாகவே தெரியவே அவர்களை பார்த்த பிறகுதான் சுய நினைவுக்கே வந்தாள் திருவேணி. பிறகு சுற்றும் முற்றும் நோட்டமிட்டவள் சாரி என்றாள். திரிலோக்கிடமிருந்து கொஞ்சம் தள்ளி அமர்ந்து கொண்டாள். ரங்கநாய்க்கு ஒன்றும் ஓடவில்லை. யார் இந்த பொண்ணு என்பதை போல் சுகாசினியை பார்த்தாள். திருவேணி, இவங்க திரிலோக்கின் அத்தை மாமா. இவங்க நந்தினி, அத்தை பொண்ணு. ஈரோட்டிலிருந்து பார்க்க வந்திருக்காங்க என்று சுகாசினி சொன்ன போதுதான் இவங்களை பற்றி சுகாசினி ஏற்கனவே சொல்லி இருந்தது திருவேணியின் ஞாபகத்துக்கு வந்தது. ரங்கநாயகியை பார்த்து கை கூப்பி வணக்கம் என்றாள். இருக்கட்டும் இருக்கட்டும் என்று திருவேணியின் கூப்பிய கரங்களை அழுத்தி கீழே இறக்கினாள் ரங்கநாயகி. வராத உறவுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. உங்க மத்தியில் நான் இருந்தால் அது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் வரேன் ஆண்டி என்று கிளம்ப தயாரானாள் திருவேணி. அவள் கரத்தை பிடித்து இழுத்து உட்கார வைத்தான் திரிலோக். லூசு, இவங்க வந்ததுக்கும் நீ போறேன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு எங்க வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது. எங்க நம்மளை ஒதுக்கி விடுவாங்களோன்னு பயம். ஏ அசடு, உன் மேல நாங்க வச்சிருக்கிற அன்ப யாரும் பகிர்ந்து எடுத்துக்கிட்டு போய்விட முடியாது. போதுமா? பேசாம உட்கார் என்று அவளது தலையில் கொட்டினான். அத்தை, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ எப்பவுமே இப்படித்தான். யாராவது புதுசா தேடி வந்துட்டா போதும், எங்க இவள நாங்க மறந்து விடுவோம்னு பறந்து வந்துடுவா. எதிர்த்த பங்களாதான். விநாயகராம் சேத்தோட மகள். வைரம் மாதிரி பொண்ணை பெத்து போட்டுட்டு அவரு வைர வியாபாரத்தை கட்டி அழுதுகிட்டு இருக்காரு. இவ பிறந்தது மட்டும்தான் அவங்க வீட்டுல. ஆனால் வளர்வது எல்லாம் எங்க வீட்டுலதான். வம்பளக்குறதும் இந்த வீட்டுலதான். வேறு வீட்டு வாசல் அறியாத அப்பாவி பொண்ணு திருவேணி என்று அவளை ரங்கநாயகி அறிமுகப்படுத்தினான் திரிலோக். இதை கேட்டதும் ரங்கநாயகி திருவேணி மீது அன்பை பொழிந்தாள். திருவேணி, உனக்கு பிறகுதாமா நாங்க. உன் பாசத்துக்கு முன்னால நாங்க எல்லாம் எம்மாத்திரம். தம்பி ரகுநந்தனை பார்த்தாள் ரங்கநாயகி. அவன் எதுவும் சொல்லவில்லை, அமைதியாகவே இருந்தான். ரங்கநாயகியின் ஏக்கத்தை புரிந்து கொண்ட திருவேணி சுகாசினி அருகில் நின்றிருந்த நந்தினியை கையை பிடித்து இழுத்து வந்து திரிலோக் பக்கத்தில் உட்கார வைத்தாள். பிறகு சுகாசினி பக்கத்தில் நின்று அவள் தோளில் கை போட்டு சாய்ந்து கொண்டாள். வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள இப்படி உட்கார வைத்துட்டு ஆன்டி பக்கத்துல நான் இப்படி நிற்பதுதான் எனக்கு பிடிக்கும். இது பழகி போச்சு, மாத்திக்க முடியல. சாரி நந்தினி என்றாள் திருவேணி. அவளது வெள்ளை உள்ளத்தை எண்ணி சிரித்தாள் நந்தினி. திருவேணியின் கேரக்டர் இந்த கொஞ்ச நேர இடைவெளியிலேயே அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அம்மா கூப்பிடுறாங்க. திருவேணி வீட்டிலிருந்து வந்த வேலைக்கார பெண் ஓடி வந்து சொன்னாள். என்னவாம்? இந்த அம்மாவுக்கு வேற வேலையே கிடையாது. கொஞ்ச நேரம் தலை தெரியலன்னா போதுமே, ஆளை அனுப்பிடுவா. பேட் மதர். வரேன்னு சொல்லு. வேலைக்கார பொண்ணை விரட்டினாள். ஏன் சுகாசினி, இதெல்லாம் நீ எங்க அம்மா கிட்ட கேட்க கூடாதா? சுகாசினியின் கன்னத்தை கிள்ளினாள். என்னது, எங்க அம்மாவை பார்த்து சுகாசினின்னு பேரை சொல்லியா கூப்பிடுற? என்ன தைரியம்? செல்லமாக கையோங்கினான் திரிலோக். ஆமாண்டா, அப்படிதாண்டா கூப்பிடுவேண்டா. என்னடா பண்ணுவ டாக்டர் பையில? என்ன டாப்போட்டா பேசுற? உன்னை நாக்கை கடித்தான் திரிலோக். ரகுநந்தன், see you, டாடா, உம்மா, அப்புறம் வரேன். ஓட்டம் எடுத்தாள் திருவேணி. தம்பியை ஆச்சரியமாக பார்த்தாள் ரங்கநாயகி. என்னக்கா அப்படி பார்க்குற? சில நேரங்களில் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா எதையாவது பண்ணுவா. எங்களுக்கு பழகி போச்சு. வேடிக்கையான பொண்ணு, வெள்ளந்தி மனசு,
சிரித்தான் ரகுநந்தன். தம்பி வீட்டுக்கு ரங்கநாயகி வந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. இந்த ஒரு வாரமும் ரகுநந்தன் வீட்டில் திருவிழா கொண்டாட்டம்தான். இந்த 7 நாட்களில் ரங்கநாயகியை அவள் விரும்பிய இடங்களுக்கு அழைத்துச் செல்ல மறக்கவில்லை ரகுநந்தன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கும் சுகாசினியுடன் போய் வந்தாள் ரங்கநாயகி. தாயின் தயவில் பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் பார்த்து விட்டாள் நந்தினி. திரிலோக்கும் நந்தினியை காரில் ஏற்றிக்கொண்டு மனம் சளைக்காமல் சுற்றி தெரிந்தான். ரங்கநாயகியுடன் அட்டை போல் ஒட்டி கொண்டதால் ஹேமச்சந்திரனும் சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் பார்த்து விட்டான். இந்த ஒரு வார காலத்தில் கடந்து போன நூற்றாண்டு கால வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அக்காக்களும் தம்பியும் ஒன்று விடாமல் அலசி ஆராய்ந்து விட்டார்கள். இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் உட்கார்ந்து பேசி தீர்த்து விட்டார்கள். பேச்சினூடே திரிலோக்கின் கல்யாண விஷயமும் அடிபட்டது. டாக்டர் ரக்ஷிதாவை திரிலோக்கிற்கு மனம் முடித்து வைக்க ஏற்பாடு செய்து விட்டதையும் ரங்கநாயகியிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒப்பித்து விட்டான் ரகுநந்தன். இதை கேட்டதும் சந்தோஷம் தம்பி என்றாள் ரங்கநாயகி. அக்காவின் அந்த பேச்சில் மெல்லிய சோகம் இழைந்தோடியது. ரகுநந்தனுக்கு புரியாமல் இல்லை. என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணுமில்லப்பா, யார் யாருக்கு எங்க முடிச்சு போடணுங்கிறது நம்ம கையிலையா இருக்கு? எல்லாம் அவன் போட்ட முடிச்சு, அதை மாத்த முடியுமா என்ன? மேலே கை காட்டினாள் ரங்கநாயகி. ஆமாக்கா, பையன் விரும்பினான், மறுக்க முடியவில்லை. அதனாலதான் இந்த ஏற்பாடு என்றான் ரகுநந்தன். அதுதான்ப்பா நானும் சொன்னேன் என்ற ரங்கநாயகி எந்த ஆசையை மனதில் சுமந்து கொண்டு சென்னை வந்தாலோ அந்த நினைப்பை நெஞ்சுக்குழிக்குழியே விழுங்கி கொண்டாள். தம்பி, நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு மேலாகிவிட்டது. அங்க போட்டபடி அப்படியே இருக்கும். பண்ண வேலைகள் வேறு தேங்கி கிடக்கும். நாங்க ஊருக்கு கிளம்புறோம். பேச்சை திசை திருப்பினாள் ரங்கநாயகி. இல்லக்கா, இன்னும் ஒரு வாரமாவது நீங்க இங்க தங்கியிருந்து விட்டுதான் போகணும் என்றான் ரகுநந்தன். சுகாசினியும் உங்க தம்பி சொல்ற மாதிரி இன்னும் ஒரு வாரம் தங்கி விட்டு போகலாமே. இல்ல, நந்தினியாவது இங்க கொஞ்சம் நாள் தங்கி இருக்கட்டுமே என்று வற்புறுத்தினாள். அவள் இல்லாமல் என்னால் ஒரு நாளும் இருக்க முடியாதுமா. நந்தினியாலும் முடியாது சொல்லிவிட்டு மகளை பார்த்தாள் ரங்கநாயகி. அம்மாவின் பேச்சை ஆமோதித்த நந்தினியும் ஆமாத்த, அம்மாவை விட்டு என்னாலும் இருக்க முடியாதுதான் என்றாள். 2 நாட்கள் கழிந்தன. ஊருக்கு புறப்பட தயாரானாள் ரங்கநாயகி. அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. பாசத்தின் வலியை மட்டுமல்ல, அதன் வலிமையையும் நன்றாகவே அவள் இப்பொழுது புரிந்து கொண்டாள். திரிலோக்கின் மொத்த குடும்பமும் சென்ட்ரல் நிலையத்துக்கு அவர்களை வழி அனுப்ப வந்திருந்தது. 2ஆம் வகுப்பு குளிர்சாதன பெட்டியில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கையில் போய் அமர்ந்தான் ரங்கநாயகி. அடுத்தடுத்த இருக்கைகளில் நந்தினியும் ஹேமச்சந்திரனும் அமர்ந்து கொண்டனர். நிச்சயம் நீங்கள் எல்லோரும் ஈரோட்டுக்கு வர வேண்டும் என்று தம்பியிடம் அழைப்பு விடுத்தாள் ரங்கநாயகி. அப்பொழுது அவள் கண்களில் ஓரம் ஈரம் கட்டியிருந்தது. சகோதரியின் துயரம் புரிந்தது ரகுநந்தனுக்கு. பதிலுக்கு அவனால் ஒரு துளி கண்ணீர் தான் சிந்த முடிந்தது. இதை தவிர அவனால் வேறு என்னதான் செய்ய முடியும்? மௌனமாக நின்றான். நந்தினி திரிலோக்கியே பார்த்தபடி இருந்தாள். ஆனால் அவள் அவனிடம் எதுவும் பேசவில்லை. பேசுவதற்கு அவளிடம் வார்த்தையும் இல்லை. திரிலோக்குடன் 2-3 நாட்கள் சென்னை முழுவதும் காரில் சுற்றி திரிந்த போது அவன் உள்ளத்தில் இருந்த ஆசைகள், கனவுகள் அனைத்தையும் அவள் புரிந்து கொண்டாள். டாக்டர் ரக்ஷிதாவை அவன் எந்த அளவுக்கு காதலிக்கிறான் என்பதையும் அவன் பேசிய வார்த்தைகளில் இருந்தே தெரிந்து கொண்டாள். அதற்கு பிறகும் அவனிடம் அதிகம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவள் மனதுக்குள் 1000 கற்பனைகள் ஓடியது. ரயில் புறப்படுவதற்கான கிரீன் சிக்னல் விழுந்தது. ரயில் நகர்வதற்கும் ஜன்னலுக்கும் வெளியே கை நீட்டி அசைத்தபடி விடை பெற்ற ரங்கநாயகி பிறகு கைகளையும் உள்ளே இழுத்து கொண்டாள்.
தடதடக்கு என்ற சத்தம் காதுகளில் இருந்து ஓயும் வரை ரயில் போகும் திசையே பார்த்து கொண்டிருந்தான் ரகுநந்தன். தன் பார்வையில் இருந்து ரயில் மறைந்ததும் மனைவி மகனையும் திரும்பி பார்த்து போவோமா என்றான். மூவரும் அந்த பிளாட்பாரத்தை விட்டு நடந்தனர். உங்களை யாரு அங்க போக சொன்னது? பொண்ணு மேல இவ்வளோ நாள் இல்லாத அக்கறை இப்ப மட்டும் எங்க இருந்து வந்தது? கணவர் விநாயகராம் சேத்திடம் பொரிந்து தள்ளினாள் சங்கமித்ரா. பதில் பேசவில்லை விநாயகராம் சேத். மனைவி முகத்தை நேரில் பார்க்க முடியாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். எனக்கு கல்யாணம் பண்ணி வை என்று உங்க பொண்ணு உங்களை கேட்டாளா? இல்ல நான் டாக்டர் த்ரீலோக்க காதலிக்கிறேன், அவனை தான் கட்டிக்க போறேன்னு உங்களிடம் அடம் பிடித்தாளா? இல்லல, பிறகு எப்படி நீங்க த்ரீலோக் வீட்டுக்கு போய் திருமண பேச்சு எடுத்தீங்க? என் பொண்ணை த்ரீலோக்கிற்கு கட்டி கொடுக்கிறேன் என்று ஏன் சொன்னீங்க? உங்களை என்னன்னு சொல்றது? அவமானமா இருக்கு. தலையில் அடித்து கொண்டாள் சங்கமித்ரா. அந்த டாக்டர் த்ரீலோக் தம்பியோட திருவணி நெருக்கமா பழகுனதால ஒருவேளை அவனை விரும்புறாளோ? அந்த தம்பிக்கே நம்ம மகளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டா நல்லா இருக்குமே என்று தோன்றியது. அதனால் நீங்களாவே ஒரு முடிவுக்கு வந்து நீங்களாவே போய் பேசிட்டு வந்துட்டீங்களாக்கும். இல்ல சங்கமித்ரா, என் மனதுக்கு பட்டது போய் கேட்டேன். இது எனக்கு தப்புன்னு தோணல. உங்களுக்கு எதுதான் தப்புன்னு படுது சொல்லுங்க. இது என்ன வியாபாரமா? வந்தா வரட்டும் போனா போகட்டும்ங்கிறதுக்கு வாழ்க்கையா? எதையும் ஒரு முறைக்கு 1000 முறை யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். எடுத்தன் கவிழ்த்தன்னு இருந்தால் ஒரு அடியா நம்ம கவிழ்ந்துரும். என்றைக்கும் இல்லாமல் சங்கமித்ரா கொதித்தாள். திருமணமாகி இத்தனை வருடங்களில் சங்கமித்ரா இப்படி கோவப்பட்டு விநாயகராம் சேத் பார்த்ததே இல்லை. இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இனி இப்படி ஒரு தவறு நடக்காது என்றான். தூரத்தில் நின்று இதையெல்லாம் கண் கலங்கியபடி பார்த்து கொண்டிருந்த மகள் திருவேணி ஓடி வந்து தந்தையை கட்டி பிடித்து கொண்டாள். அவள் கண்கள் பணிந்தன. திருவேணி, என்ன மன்னிச்சுக்குமா? மகளிடம் மன்னிப்பு கேட்டான் விநாயகராம். கணவனின் பொறுமையை பார்த்து அவளுக்கே அழுகை. ஒரு நாளும் கணவனை இப்படி திட்டியதில்லை சங்கமித்ரா. என்னை மன்னிச்சிருங்க என்று அவனிடம் வந்து ஒட்டி கொண்டாள். யாரோ வருகிற சத்தம் கேட்டது. கண்களை துடைத்து கொண்டனர். திருவேணியை தேடி வீட்டுக்கு வந்து விட்டான் த்ரீலோக். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாட் ஹேப்பன்? அங்க நிலவிய சூழ்நிலை அவனை அப்படி கேட்க வைத்தது. பதில் இல்லை. அம்மா, அப்பா, மகள் மூவருமே மௌனமாக இருந்தனர். என்ன திருவேணி, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லோரும் மௌனமா இருந்தால் என்ன அர்த்தம்? முகமெல்லாம் வாடி இருந்தது. ஆண்டி, நீங்களாவது சொல்லுங்க, சங்கமித்ராவை நெருங்கி கேட்டான். சுதாரித்து கொண்ட சங்கமித்ரா, வாப்பா. த்ரீலோக் ஏதோ நினைப்புல உன்னை வா என்று சொல்லக்கூட மறந்து போனேன். வா உட்கார் என்றாள். அங்கிள், உங்களை பார்ப்பதே அபூர்வம். பரவாயில்லையே, உங்களுக்கு வீட்டு ஞாபகம் கூட இருக்கா? திருவேணியிடம் எப்ப கேட்டாலும் எங்க அப்பா வியாபார விஷயமா வெளியில் போயிருக்கார் என்றுதான் சொல்வாளே தவிர ஒரு நாளும் நீங்கள் வீட்டில் இருப்பதாக சொன்னதே இல்லை. அழகான பொண்ணை பெத்துப்புட்டு வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்க பொண்ண எவனாவது கொத்திக்கிட்டு போயிட போறான். காலம் ரொம்பவும் கெட்டு போய் கிடக்கு. குறும்பு செய்தான் த்ரீலோக். நான் ஒருத்தன் எதையோ கேட்க வந்து எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன் பார் என்று தன் தலையில் தானே தட்டி கொண்டான். விநாயகராம் சிரித்து விட்டார். த்ரீலோக், உன்னைதான்ப்பா பார்க்க முடியறதில்ல. மனசு இருந்தா இந்த பக்கம் வர, இல்லனா தலையே காட்டுறதில்ல. இன்னைக்காவது எங்க வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். வா உட்கார் என்று த்ரீலோக் தோளில் தட்டி கொடுத்தார். சோஃபாவில் உரிமையோடு அமர்ந்தான் த்ரீலோக். என்ன ஆண்டி, இன்னும் நின்னுக்கிட்டே இருக்கீங்க?
என்னடா, வராத ஒருத்தன் வந்திருக்கானே, அவனுக்கு காப்பியாவது கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? திருவேணி, நீயாவது சொல்லக்கூடாதா? திரிலோக்கின் இந்த கலகலப்பான பேச்சு இதுவரை அங்கே நிலவி இருந்த சோகத்தை விரட்டி அடித்தது. இதோ ஒரு நொடியில் வந்துடுறேன். சமையல் கட்டுக்கு ஓடினாள் சங்கமித்ரா. அங்கிள், நீங்க ஏன் நிக்கிறீங்க? என் பக்கத்தில் தான் உட்காருங்களேன் என்றான் திரிலோக். விநாயகராம் சேத் அவன் அருகில் போய் உட்கார்ந்தார். எட்டி நின்ற திருவேணியின் கையை எட்டி பிடித்து, உனக்கு வேற சொல்லணுமா, வா என்று தன் அருகில் உட்கார வைத்து கொண்டான் திரிலோக். திருவேணி தன் தந்தையை தயக்கத்தோடு பார்த்தாள். விநாயகராம் சேத் பார்வையில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அங்கிள், நான் யாரு? திரிலோக் இப்படி கேட்டதும் விநாயகராம் சேத்துக்கு தூக்கி வாரி போட்டது. ஓ, திரிலோக்கிற்கும் இந்த விஷயம் தெரிந்து விட்டதோ? பதற்றமானார். திரிலோக் முகத்தையே பார்த்தார். அங்கிள், நீங்க ஏன் ஷாக்கா ஆன மாதிரி இருக்கீங்க? நான் இப்படி கேட்கிறேன்னு அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு இந்த வீட்டுக்கு வர உரிமை இருக்கா இல்லையா? உனக்கு உரிமை இல்லைன்னு யாருப்பா சொன்னது? இதுவும் உன் வீடு தான்ப்பா என்றார் விநாயகராம் சேத். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனால் இந்த திருவேணி 2 நாளா எங்க வீட்டு பக்கமே வரலையாமே. நானும் 2 நாளா வீட்டுக்கு லேட் நைட்ல வந்ததால திருவேணி பற்றி விசாரிக்க முடியாம போச்சு என்று திரிலோக் சொன்னதும் தான் தாமதம். நின்று போன மூச்சு அப்பொழுதுதான் திரும்பியது போல உணர்ந்தார் விநாயகராம் சேத். அப்பாடா என்று உள்மூச்சு வாங்கி கொண்டார். திருவேணி, உனக்கு என்ன ஆச்சு? 2 நாளாக வீட்டுக்கு வரலையாமே, ஏன்? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? இல்ல என்பதை போல் பலமாக தலையாட்டினாள் திருவேணி. பிறகு ஏன் வரல? அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன 2 நாள் பார்க்காம கூட அம்மா இருந்துருவாங்க. ஆனால் உன்னை ஒரு வேளை பார்க்கலனாலும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. உனக்கு தெரியும்ல? தெரியும். தெரிந்துமா இப்படி? இதனாலதான் உன் மேல் எனக்கு கோபம் என்று அவள் தலையில் தட்டியவன் தாய்ப்பறவை தனது குஞ்சை அணைத்துக் கொள்வதைப் போல் அவளை அரவணைத்தான். திரிலோக். நெளிந்தாள் திருவேணி. அங்கிள், திருவேணிய பார்க்காம எங்களால இருக்க முடியல. சாரி அங்கிள் என்றான். உன்னை நாங்க நீ வேற்ற ஆளாவே நினைக்கலையே, நீ எதுக்கு சாரி கேட்கணும்? திரிலோக்கை தட்டி கொடுத்தார் சேத். காப்பியுடன் வந்தாள். ஆவி பறக்கும் காப்பியை கையில் வாங்கினான் திரிலோக். உடனே ஆ என்று அலறினான். சூடு பார்த்து என்றாள் சங்கமித்ரா. ஆண்டி, நீங்க இருக்கும்போது இந்த சூடு என்ன பண்ணும் என்று கண் சிமிட்டி சிரித்தான் திரிலோக். திருவேணியும் விநாயகராம் சேத்தும் ஆளுக்கு ஒரு காப்பி டம்ளரை கையில் வாங்கி கொண்டனர். ஆண்டி, நீங்களும் வந்து உட்காருங்க. எல்லோரும் இப்படி ஒன்னா உட்காந்து பேசி எவ்வளோ நாளாச்சு என்று திரிலோக் சொன்னதும் எதிரே இருந்த சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் சங்கமித்ரா. குடும்பத்தோடு இந்த மாதிரி சேர்ந்து உட்கார்ந்து பேசியபடி காப்பி அருந்தியது சங்கமித்ராவுக்கு மட்டுமல்ல, திருவேணி விநாயகராம் சேத்துக்கும் சந்தோஷமாகவே இருந்தது. ஆண்டி, உங்க 3 பேர் முகத்திலையும் ஏதோ சோகம் தெரியுது. ஆனால் நான் வந்ததும் மேகம் கலைந்த நிலா மாதிரி முகத்தை மாத்திட்டீங்க. என்னமோ நடந்திருக்கு, என்கிட்ட மறைக்கிறீங்க. அங்கே எங்க அம்மாவும் சோகமாவே இருக்காங்க. அவங்க முகமும் சரியில்லை. திருவேணியும் எங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. எனக்கு என்னவென்றே புரிஞ்சிக்க முடியல. திருவேணிய நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? ஐயோ, நான் எதுக்கும் சொல்லல சட்டென்று மறுத்தாள் சங்கமித்ரா. அங்கிள், நீங்க ஏதாவது? நான் தலையிடுவதே இல்லை. விநாயகராம் சேத்தும் தன் பங்கிற்கு பதில் சொன்னார். பிறகு என்ன ஆச்சு திருவணிக்கு? அருகில் உட்கார்ந்திருந்த திருவேணியை ஏற இறங்க பார்த்தான் திரிலோக். திருவேணி, நீ ஏன் வரல? என்ன காரணம்? இல்ல, நானா தான் வரல.
தயங்கியபடியே சொன்னாள் திரிவேணி. அதான் ஏன் என்று கேட்கிறேன். ஒருவேளை நான் இங்க வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க. திரிலோக், ஏன் அப்படி பேசுற? நாங்க அப்படி நினைப்போமாப்பா? திரிலோக்கின் கையை பற்றி கொண்டாள் சங்கமித்ரா. திரிவேணி, நீ பிறந்தது உங்க அம்மா வயிற்றிலிருந்து வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் நீ வளர்ந்தது எங்க அம்மா மடியில தான் என்பதை மறந்துடாத என்ன? திரிவேணியை பார்த்து சொன்னான் திரிலோக். காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், வசதி அந்தஸ்து எல்லாம் கூட மாறலாம். ஆனால் பழகியவர்களிடமிருந்த அன்பும் பாசமும் என்றைக்கும் மாறக்கூடாது. அது துரோகம், பாவம் என்று திரிலோக் சொன்னபோது பொல பொலவென சங்கமித்ரா கண்களில் கண்ணீர் கொட்டியது. திரிலோக்கின் அன்பை நினைத்து நெகிழ்ந்து போனாள் சங்கமித்ரா. திரிவேணியும் இனி இப்படி நடந்துக்க மாட்டேன் என்று திரிலோக்கின் கையை பிடித்து கொண்டாள். ஐ எம் வெரி சாரி திரிலோக் என்றாள். சே, இதுக்கு போய் சாரி அது இதுன்னு கேட்டுக்கிட்டு பயந்துட்டியா திரிவேணி? குழந்தை தெரிஞ்சா தப்பு செய்து அது மாதிரி தான் நீயும். திரிவேணியும் குழந்தைதான், அப்படித்தானே ஆண்டி என்று திரிலோக் சங்கமித்ராவை பார்த்தபோது விநாயகராம் சேத் மனதில் இருந்த சோகமும் பட்டென்று போனது. சிரித்து கொண்டார்.